Taste the Daily. மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றி தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை மலர வைப்பதற்கான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தின் 25வது நாள் பிரச்சாரம். விருதுநகர் மாவட்டத்தில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி பயணம். கழக தொண்டர்கள் பொதுமக்கள் மட்டுமின்றி ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்தும் குடிமராமத்து நாயகனுக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு. மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய காவல்துறைக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்றால் மக்களை யார் பாதுகாப்பது? அதிமுக ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்ததாகவும் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டரை வெட்டி கொலை செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு பாதுகாப்பா இருக்கிற ஒரு அதிகாரிய, ஒரு காவல்துறை அதிகாரிய வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்க சொன்னா நமக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றால் சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாட்டிலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்ட வேண்டும் என்பது நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அது இன்றைய தினம் நிரூபணமாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்மை காக்க வேண்டிய காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் வியாபாரிகள் மக்கள் பாதுகாப்பாக இருந்ததாகவும் ரவுடிகள் ராஜ்யம் ஒடுக்கப்பட்டிருந்ததாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். திமுக ஆட்சியில் ரவுடிகள் தாராளமாக நடமாடுவதால் தான் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் புரட்சி தமிழர் ஆவேசம். வியாபாரிகள் பாதுகாப்பாக இருக்கின்றார் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வியாபாரிகள் பாதுகாத்தார்கள். இன்றைக்கு ரவுடிகள் ராஜ்யத்தை ஒடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியிலே. தமிழகத்தில் இருக்கின்ற ரவுடிகள் வெளி மாநிலத்திற்கு தப்பித்து ஓடுகின்ற காட்சி அண்ணா திமுக ஆட்சியிலே பார்க்கப்படுது. இன்றைய இடம் அது கிடையாது. இன்றைக்கு ரவுடிகள் தாராளமாக நடமாடுகிறார்கள். அதனாலதான் இவ்வளவு கொலை கொள்ளை திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். முதல்வராக இருந்தபோது தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களை உருவாக்கியதாக புரட்சி தமிழர் பேச்சு. புதிதாக எந்த மாவட்டத்தையும் உருவாக்காமல் கீ கொடுத்தால் ஆடும் பொம்மை முதல்வராக ஸ்டாலின் இருப்பதாகவும் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து இன்றைக்கு தென்காசியை தலைமுறையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்ததும் நான் தான். தமிழ்நாடு முழுவதும் 6 புதிய மாவட்டத்தை உருவாக்கி காட்டினேன். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு புதிய மாவட்டத்தையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? முடியாது. ஒண்ணுமே திறமை இல்லாத பொம்மை. தென்காசி மாவட்டத்திலிருந்து தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் இருந்து கனிமவள கொள்ளைகள் நடப்பதாகவும் அதனை திமுக அரசு தடுத்து நிறுத்தவில்லை என்றும் புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. கனிமவள கொள்ளையே திமுகவால் தான் நடப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் கடும் விமர்சனம். தென்காசி மாவட்டத்திலிருந்து தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் கனிமவள கொள்ளை நடக்குது. அதை தடுத்து நிறுத்தினாங்க, அதுவும் தடுத்து நிறுத்தல. ஆக கனிமவள கொள்ளையே தீவிர நடக்குது. கூட்டணியை நம்பி திமுக இருக்கிறது, மக்களை நம்பி அதிமுக களத்தில் நிற்கிறது. சங்கரன் கோவிலில் நடைபெற்ற எழுச்சி பயண பிரச்சாரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை நம்பி இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தும் மக்களை நம்பி இருக்கின்றது. மக்கள் தான் நீதிபதிகள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம்
மக்களத்தில் இருக்குது, கூட்டணிக்கு அல்ல. கருணாநிதிக்கு எழுதாத பேனா சிலை வைக்க 82 கோடி ரூபாய் தேவைதானா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கார் ரேஸ் நடத்தி மக்களின் வரிப்பணத்தை உதயநிதி வீணடித்தார் என சங்கரன் கோவில் பிரச்சார கூட்டத்தில் காட்டம். இன்றைய முதலமைச்சர் அவை அப்பா பேனா வைக்கிறதுக்கு நடுக்கடல்ல கொண்டு போய் 82 கோடி ரூபாய் செலவு பண்ணுங்கிறார். எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? உதயநிதி ஸ்டாலின் அவர் கார் பந்தயம் நடத்துறார். நாட்டுக்கு அதுதானே முக்கியம். எங்க கார் பந்தயம் நடத்துறார். காலுக்கு நமக்கு காலனியே இல்லாத இருக்கிற நேரத்தில் கார் பந்தயம் தேவையா? பல கோடி, பல 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு இன்றைக்கு சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். எப்படிலாம் ஆட்டம் போடுறாங்க பாருங்க. கருணாநிதி குடும்பம் எப்படிலாம் மாட்டு மக்களை வாட்டி வதைக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் கார் பந்தயம் நடத்துறாங்க, ஒரு பக்கம் பேனா வைக்கிறாங்க. ஆனா நாட்டு மக்கள் கேட்டா பணம் இல்லை. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஸ்டாலின் அரசை அதிமுக விமர்சித்தால் கோபப்படும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிற்கு ஜால்ரா போடுவதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் கிராம மக்கள் முதல் நகர மக்கள் வரை யாரும் நிம்மதியாக வாழ முடியவில்லை என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அதிமுக பிரதான எதிர்க்கட்சி. மக்களுக்கு பிரச்சனை என்றால் முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சியாத்தான் இருக்கும். இதுவரைக்கும் 122 ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை மக்களுக்காக நடத்தி இருக்கிறோம். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க? இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் ஜால்ரா போட்டுட்டு இருக்கிறீங்க, வெளியிலையும் ஜால்ரா போடுறீங்க. ஆக மக்களை கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மறந்துடுவாங்க. குடிநீர் வரி கேட்க வேண்டியதே இல்லை, குப்பை வரி எல்லாம் போட்டாச்சு. கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் காங்கிரீட் வீடு கட்டுனீங்களா, சதுரடிக்கு 1 ரூபா. ஹாஸ்பிட்டல் சட்டம் போட்டீங்கன்னா ஒரு சதுரடிக்கு 60 ரூபா, ஒரு சதுரடிக்கு 60 பைசா. குடிசைனா 30 பைசா. எல்லாத்துக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கிராமத்திலிருந்து நகரம் வரை மக்கள் நிம்மதியா வாழ முடியல இந்த ஆட்சியில. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் உள்ள எலுமிச்சை பழ சந்தையில் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுடன் கலந்துரையாடினார் அதிமுக பொதுச் செயலாளர். எலுமிச்சை பழ வியாபாரிகளின் குறைகளை கேட்டறிந்தார் பொதுச் செயலாளர். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அம்மா இருசக்கர வாகனம் மானியத்துடன் வழங்கப்படும். தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் எலுமிச்சை பதப்படுத்தும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. நம்முடைய பெண்கள், வேலைக்கு செல்கின்ற பெண்கள் குறித்த நேரத்தில் வேலைக்கு போக முடியும். அந்த பணி முடிஞ்சோடனே வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காக அம்மா இருசக்கர வாகனம் 25,000 ரூபாய் மானியத்தில் வாங்கி கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. நாங்கள் 3 லட்சம் பேருக்கு அந்த அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி மணந்தவுடன் இந்த நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையிலே கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் ஏழை பெண்களுக்காக தாலிக்கு தங்கத்துடன் திருமண உதவித்தொகையாக 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தை நிறுத்தியதுதான் திமுக அரசின் சாதனை என கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திருமண வயதை எட்டுகின்ற பொழுது திருமண உதவி திட்டத்தின் கீழ் 20,000 50,000 திருமண உதவித்தொகை கொடுத்து தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்தாங்க. இன்னைக்கு பவுன் 75,000 ரூபாய். அதிமுக ஆட்சி வரை 6 லட்சம், அந்த 6 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசு அதிமுக அரசு. 6 லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் திருமண உதவி, தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களோட துணையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது திருமண உதவி திட்டம் தொடரும். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா ஆரோக்கியம் திட்டத்தின் பெயரை மாற்றி மக்களை ஏமாற்றும் ஸ்டாலின் அரசு.
புளியங்குடியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார மூலமாக ஒவ்வொரு வாரந்தோறும் வியாழக்கிழமை 385 முகாம் அதிமுக ஆட்சியில் நடத்தணும். அதில் மட்டும் ஒரு மாதத்திற்கு 1540 முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு 16 வகையான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம். பேரை மாற்றி வச்சு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கண்டுகொள்ளாத கம்யூனிஸ்ட் கட்சிகள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகிவிட்டது. ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக பாடுபட்டார்கள். தற்போது இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 5 நாட்கள் தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கழுத தேஞ்சு கட்டர்பான கதையாத்தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது. திமுக பற்றி விமர்சனம் செஞ்சா இவர்களுக்கு ஏன் கோவம் வருது? கிராமத்தில் சொல்லுவாங்க, தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி ஏறுமாங்க. தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுவாங்க. அப்படி திமுக பத்தி அண்ணா திமுக கட்சி சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஏங்க கோபம் வருது? உங்களுக்கு ஏங்க எரிச்சு போடுறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே, உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாம் மக்களுக்காக பாடுபட்டாங்க. இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே கொலை சம்பவம் குறித்து விசாரிக்க சென்ற காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பில்லாத நிலையில் மக்கள் அச்சம். விசாரிக்க செல்லும் காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லை என்பதை எப்படி எடுத்துக்கொள்வது? எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு? திருப்பூர் மாவட்டத்தில் குடும்ப தகராறை விசாரிக்க சென்ற எஸ்எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்டதை குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. ஸ்டாலின் செய்யும் அத்தனை அரசியலும் இந்த சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்கான டைவர்ஷன் டாக்டிக் மட்டுமே. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை பாதுகாப்பான தமிழகம். மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க ஒரே வழி ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்புவதே என அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் உறுதி. மக்களுக்கு எதுவும் செய்யாத திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி என கோவையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் திட்டவட்டம். ஆனால் நான் உற்பத்தி கொள்ளப்படல, அது சரியா கொண்டு வந்து பண்ணியிருந்தா இன்னைக்கு 50,000 பேர் 1,00,000 பேர் வேலையாயிருக்கு. அதிகமாக ஐடி கம்பெனி வந்திருக்கோம். படிச்ச குழந்தைங்க இங்கே வேலைக்கு போயிருக்கோம். இது எல்லாம் எதுவுமே திமுக பண்ண. இப்ப 6 மாதத்துல ஆட்சி வரும், எடப்பாடி வந்து வருவார். இந்த செய்ய முடியாத திட்டங்களை எல்லாம் செய்வோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் கொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன். சிறப்பு உதவி ஆய்வாளரின் மகனுக்கு உடனடியாக அரசு பணி வழங்க வேண்டும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக எம்எல்ஏ வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் கடன் தொகையை செலுத்தாத இளம் பெண்ணிடம் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் பாலியல் ரீதியாக அத்துமீறிய பயங்கரம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க திராணியில்லாத ஸ்டாலின் ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. நீ எதுக்கு போன மாசம் பணம் கட்டல, நான் உனக்கு ஓட்டி போட போறேன், நீ லாட்ஜுக்கு வரையா, நான் உனக்கு ஓட்டி போடவா, அந்த மாதிரி பேசுறாங்க சார். அதுக்கப்புறம் தான் நான் போய் மகளிர் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க இது சரியான ஒரு பதில் இல்லையில, அது உனைய தப்பா அந்த படுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லி கூப்பிடல, லாஜுக்கு வான்னு சொல்லி தானே கூப்பிட்டியா, இது ஒரு பெரிய விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மேடம் போலீஸ் ஸ்டேஷன் மகளிர் சமயநூர் மகளிர் காவல் நிலையத்தில் அப்படி பேசுறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே பள்ளி முடிந்து வீடு திரும்பிய 17 வயது சிறுமியை வழிமறித்து காதலிக்கும்படி தொந்தரவு செய்த 4 இளைஞர்கள் போக்சோவில் சிக்கினர்.
திமுக ஆட்சியில் செயலிழந்துள்ள காவல்துறையால் பெண் குழந்தைகளை வெளியே அனுப்புவதற்கு கூட அச்சமாக உள்ளதாக பெற்றோர் கண்ணீர். ஈரோடு மாவட்டம் சிவகிரியைச் சேர்ந்த 15 வயதான சிறுமியை கடத்திச் சென்ற 17 வயது சிறுவன் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களை தடுக்காமல் அப்பா ஸ்டாலின் அரசு ஆழ்ந்த தியானத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்ததால் மன உளைச்சலில் தற்கொலை செய்யப் போவதாக சக மாணவிகளிடம் கூறிய 10ஆம் வகுப்பு மாணவி. பள்ளி சிறுமிகள் மீதான பாலியல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் மாடல் ஆட்சி விரைவில் அகற்றப்பட வேண்டும் என மக்கள் ஆவேசம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சைக்கிளில் பள்ளிக்கு சென்ற 4ஆம் வகுப்பு சிறுமிக்கு இளைஞர்கள் பாலியல் தொல்லை கொடுத்து கடத்த முயன்ற அதிர்ச்சி சம்பவம். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளால் பாதுகாப்பாக பள்ளிக்கு கூட சென்று வர முடியாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நாகை மாவட்ட சிறுவனை பெற்ற தாயை போலீசில் ஒப்படைத்தார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் மட்டும் தற்போது வரை 6 போலீசார் படுகொலை செய்யப்பட்ட பயங்கரம். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களுக்கு மட்டுமின்றி காவல்துறையினருக்கும் போதிய பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக சொகுசு காரில் கடத்தப்பட்ட 330 கிலோ குட்கா பொருளை கடத்திய வடமாநில இளைஞர் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மாநில எல்லையில் கண்காணிப்பு பணிகளில் அலட்சியம் காட்டுவதால் சர்வசாதாரணமாக போதைப் பொருள் கடத்தப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் அடுத்த ஒரகடம் ஏரிக்கரை பகுதியில் இரவில் பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 4 இளைஞர்கள் சிக்கினர். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் மலம்பட்டியில் வாய்ப்பகுதி சிதைந்த நிலையில் மாற்றுத்திறனாளி பெண் சடலமாக மீட்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் பெண் தூக்கிட்டு தற்கொலை. கணவர் குடும்பத்தாரை கைது செய்யாததால் பிரேதத்தை வாங்க மறுத்து மாநகர காவல் ஆணையரை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் அண்மையில் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மேலும் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டதால் மக்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் ஒரு புறம் ஆணவ படுகொலைகளும் மற்றொரு புறம் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொள்வதும் அதிகரித்து வரும் நிலையில் இதுதான் ஸ்டாலின் கூறும் நல்லாட்சியா என்று மக்கள் கேள்வி. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே பள்ளி விடுதி கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட மாணவனை உடலை வாங்க மறுத்து 25 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சடலத்தை காவல்துறையே எரித்து விட்டதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டம். விளம்பர வெறியர் மாசுவின் சுகாதாரத்துறை ஐசியூவில் இருந்து வரும் நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இதுபோன்ற சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் திருநாளூரில் 4ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை கடத்த முயற்சி செய்த அடையாளம் தெரியாத நபர்கள். ஸ்டாலினின் திறனற்ற திமுக ஆட்சியில் மதுபோதைக்கு அடிமையான இளைஞர்களால் சிறுமிகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு பறிபோனதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை டிபி சத்திரத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி ராஜேஷ் என்பவர் கூலிப்படையினரால் கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் நிலையில் தலைநகரிலேயே மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் அவலம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 8 சவரன் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வயல்வெளியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த மூதாட்டி செல்லம் என்பவர் நகைக்காக கொல்லப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் ஆதங்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசு மதுபான கடை எதிரே உள்ள மயானத்தில் அடையாளம் தெரியாத நபர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மர்மமான முறையில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வனப்பகுதியில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சம்.
நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி மாற்றுச் சமூக சிறுமியை காதலித்த திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியைச் சேர்ந்த சிறுவனை அரிவாளால் வெட்டிய 5 சிறுவர்கள் சிக்கினர். ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை மறைவதற்குள் மீண்டும் ஒரு கொடூர சம்பவம். சாதிய மோதல்கள் இல்லாத ஆட்சி என வெற்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்களும் சாதிய மோதலில் ஈடுபடும் அவலம். சென்னை சைதாப்பேட்டை அருகே கஞ்சா போதை ஆசாமிகளை கண்டித்த வங்கி ஊழியருக்கு கத்திக்குத்து. திமுக கவுன்சிலர் மற்றும் அமைச்சரின் வீடு இருக்கும் பகுதியிலேயே துணிச்சலாக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் தட்டி கேட்பவர்களை தாக்குவதாகவும் மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விசாரணைக்கு காவல் நிலையம் அழைத்த முதல்நிலை காவலரை தந்தையும் மகனும் தாக்கிவிட்டு தப்பி ஓட்டம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறைக்கே பாதுகாப்பில்லாத போது பொதுமக்களை எப்படி காப்பாற்றுவார்கள் என விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே தகாத உறவில் இருந்த தந்தையை கழுத்தை அறுத்து கொலை செய்த மகன் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த செங்குன்றம் பேருந்து நிலைய பகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 15 கிலோ கஞ்சா, 1300 போதை மாத்திரைகள் பறிமுதல் தொடர்பாக 2 சிக்கினர். போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த திராணியில்லாத ஸ்டாலின் அரசு விழிப்புணர்வு என்ற பெயரில் நாடகம் ஆடுவதாக மக்கள் ஆவேசம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக மது பாட்டில்கள் எடுத்துச் சென்ற இளைஞர் காருடன் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் படு ஜோராக நடக்கும் கள்ளச்சந்தை மது விற்பனையால் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் விமர்சனம். தஞ்சாவூரில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை செய்த கும்பலின் தலைவன் உட்பட 8 பேர் சிக்கினர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த திறனின்றி விடியா அரசின் ஏவல் துறையினர் திணறி வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே சிறப்பு உதவி ஆய்வாளரை வெட்டி கொன்ற சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த 3வது நபரான மணிகண்டன் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாமலும் சொத்து தகராறு பிரச்சினைக்கு என்கவுண்டர் செய்து கொல்வதுதான் நீதி என்றால் நீதிமன்றம் எதற்கு என மணிகண்டனின் குடும்பத்தினர் வேதனை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உங்களுடன் முதலமைச்சர் திட்டம் என்ற நாடக முகாமில் பங்கேற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவலர்களை வெற்றி விளம்பர முகாமிற்கு பயன்படுத்தி வாட்டி வதைப்பது எந்த விதத்தில் நியாயம் என மக்கள் கேள்வி. இரவு ரோந்து பணியில் ஈடுபடும் காவல் அலுவலர்கள் துப்பாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என திருச்சி போலீஸ் கமிஷனர் ஆடியோவால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஆயுதங்கள் கையில் இல்லாத போதே அராஜகத்தில் ஈடுபடும் காவலர்கள் அனைவரிடமும் துப்பாக்கி கொடுத்தால் அப்பாவி மக்களின் உயிருக்கு யார் பொறுப்பு என கேள்வி. நைட் ரவுண்ட்ஸுக்கு ஸ்பெஷலா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதையும் டிசிஸ் மூலமா நான் சொல்றேன். கண்டிப்பா they should carry weapons. அதை என்ஷூர் பண்ணணும். எந்த மாதிரி டைப் ஆஃப் வெப்பன்ஸ் எப்படி கேரி பண்ணணுங்கிறத அதை டிசிஸ் லெவல்ல சொல்றேன். அதை என்ஷூர் பண்ணணும். ஏசிஸ் என்ஷூர் பண்ணணும். 2023ஆம் ஆண்டு 621 பணியிடங்களுக்கு நடைபெற்ற தமிழ்நாடு காவல்துறை துணை ஆய்வாளர் தேர்வில் வெற்றி பெற்றும் 2 ஆண்டுகளாக பணி நியமனம் வழங்காமல் இழுத்தடிக்கும் ஸ்டாலின் அரசு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டும் மெத்தனமாக இருக்கும் விடியா அரசை கண்டித்து சென்னை சுகாதாரத்துறை அலுவலகம் முன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 மாதம் டைம் கொடுத்து ரீரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. ரீரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி மறுபடியும் பிசிக்கல் வச்சாங்க. மறுபடியும் பிசிக்கல் முடிஞ்சு மறுபடியும் செகண்ட் டைம் மறுபடியும் இது வச்சாங்க. இன்டர்வியூ வச்சு ஓவரால் கட் ஆஃப் எல்லாமே முடிச்சுட்டாங்க. எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் ஓவரால் ரிசல்ட் போட்டாங்க. அதில் ரிசர்வேஷனில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நுப்பாட்டி வச்சிட்டாங்க. நுப்பாட்டி வச்சுட்டு அந்த ஒரு கமிட்டி ஆரம்பித்தாங்க சார், இது ஹைகோர்ட்லேருந்து. அந்த கமிட்டிலையும் இது பண்ணி 3 மாதம் டைம் கொடுத்து 90 நாள் ஆச்சு. 90 நாள் ஆகி முடிஞ்சும் இன்னும் அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. கும்பகோணம் அருகே வழக்கு விசாரணையின் போது திருவிடைமருதூர் டிஎஸ்பி அடித்து தாக்கியதுடன் செல்போனையும் பிடுங்கிய மன உளைச்சலில் ஒருவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற பரிதாபம்.
ஒரு டிஎஸ்பி 2 காதுலையும் அரைகிறார், 2 காதும் அரை காது தான் கேட்குது. அதை நான் போய் ஒரு தனியார்லையும் பார்த்துட்டேன். இதை எனக்கு வெளியில் சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. சரிங்களா? என்னோடய செல்ஃபோனு ஐஃபோனு, அதோட ஃபோனோட ரேட்டு 80,000 ரூபா. அதையும் எடுத்துகிட்டு போயிட்டார். அஜித்குமார் படுகொலைக்கு பின்னரும் காவல்துறையினரின் அராஜகம் அடங்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. டிஎஸ்பி கூப்பிட்டு நீ எங்கே பார்க்க வந்த என்ன ஏதுன்னு கேட்டு அவரை கண்ணாமண்ணான்னு பேசி அவரை அடித்து தகாத வார்த்தையில் பேசி இதில் ஜீப்பில் ஏற்றி கொண்டு போய் ஜீப்லையும் அடித்து கொண்டு போய் நாச்சியார் கோயில் ஸ்டேஷனில் வச்சுருந்து ஒரு நாள் பூரா பட்னியாக வச்சுருந்து இரவு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அடித்ததுனாலையும் அவரோட செல்லு ஐஃபோன் வச்சுருந்தாரு, அதையும் பிடுங்கிட்டு விட்டுறாங்க. அதோட மன உளைச்சலில் அவன் இப்போ மருந்து குடிச்சிட்டு மிகவும் அவசர சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு. கண்டிஷன் மோசம்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. சென்னை டிபி சத்திரம் காவல் நிலையத்தில் 1 வருடமாக சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் பணியமர்த்தப்படாத அவலம். இதுதான் தலைநகர் காவல் பணியின் நிலை என்றால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கத்தானே செய்யும் என மக்கள் கேள்வி. $200 கோடி வரி மோசடி, மாநகராட்சி ஊழியர்கள் கைது, ஆளுங்கட்சி மண்டல தலைவர்கள் ராஜினாமா என ஊழல் லிஸ்டில் முதலிடத்திற்கு வந்த மதுரை மாநகராட்சி தூய்மை நகரங்களின் பட்டியலில் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்ட அவலம். தூய்மை பணியில் ஏமாற்றும் அமைச்சரின் ஆதரவு பெற்ற தூய்மை பணி நிறுவனத்தால் மதுரையின் சுகாதாரம் பாழாவதாக மக்கள் ஆத்திரம். மத்திய அரசு 17,000 டன் கேழ்வரகு கொள்முதல் அவகாசம் இம்மாதத்துடன் முடிவடைய உள்ள நிலையில் தமிழக அரசு இதுவரை 3,742 டன்னே கொள்முதல் செய்துள்ளதால் ரேஷன் கடைகளில் இலவச கேழ்வரகு வழங்கும் திட்டம் தடைபடும் அபாயம். சுய விளம்பரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திமுக அரசு கேழ்வரகு கொள்முதல் குறித்து தகவல் பெரும்பாலான விவசாயிகளுக்கு தெரியாததால் வழக்கம் போல் பிஸ்கட் மற்றும் ஊட்டச்சத்து நிறுவனங்களுக்கு கேழ்வரகை விற்கும் அவலம். சென்னை கண்ணகி நகரில் ஒதுக்கப்பட்ட வீடுகளை வேறு இடத்திற்கு மாற்றித்தர வலியுறுத்தி காமராஜர் சாலையில் திருநங்கைகள் நடத்திய திடீர் சாலை மறியலால் ஸ்தம்பித்த போக்குவரத்து. அதிமுக ஆட்சியில் தங்களுக்கு இலவசமாக வீடு கட்டித்தரப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் ரவுடிகள் தொல்லை அதிகரித்துள்ளதால் கண்ணகி நகரில் தங்களால் வாழ முடியவில்லை என திருநங்கைகள் வேதனை. அம்மா ஆட்சியில் மட்டும்தான் வீடு இலவசமாக எங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இப்போ வீடை மாற்றினாலோ வீடை அப்ளை பண்ணாலோ எங்களுக்கு இப்போ உடனடியாக 2 லட்ச ரூபாய் குடிசை மாற்ற வாரியத்து மூலயமா கேட்குறாங்க. சில சமூக விரோதிகளாலேயும் சில சட்ட ரீதியான அதிகாரிகளாலேயும் 2 லட்சம் கொடுத்து சில திருநங்கைகளை எங்கள் கூட வாங்கின திருநங்கைகளை வீடை மாற்றிருக்காங்க. இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்த அமெரிக்க அதிபரின் உத்தரவால் 1 கோடி முட்டைகள் தேக்கம். ஆகஸ்ட் 1 முதல் வரி உயர்வு நடைமுறைக்கு வந்ததால் முட்டை தொழில் முழுமையாக பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளதாக நாமக்கல் பண்ணை உரிமையாளர்கள் ஆதங்கம். தற்காப்பு கலை பயிற்சி மாணவிகளுக்கான 1000 ரூபாய் ஊட்டச்சத்து ஊக்கத்தொகை நடப்பாண்டில் நிறுத்தியதால் 11,849 அரசு பள்ளி மாணவிகள் பாதிப்பு. பெண்கள் நலன் பேசும் விடியா திமுக அரசு விழாக்கள் விளம்பரங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நிதியை வீணாக செலவிடுவது நியாயமா என மக்கள் கேள்வி. கோவை பெரியகடை வீதி காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் அறையில் அடையாளம் தெரியாத நபர் தூக்கிட்டு தற்கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் காவல் நிலையத்திற்குள் நடக்கும் அசம்பாவிதத்தையே தடுக்க முடியாத அளவிற்கு செயலிழந்து இருக்கும் போலீசார். நீலகிரி மாவட்டம் பாடந்துறை பகுதியில் வனத்துறையை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களுக்கு அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் ஆதரவு. விடியா அரசின் வனத்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் எனவும் எச்சரிக்கை. திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை தங்கள் போராட்டம் தொடரும்.
ஸ்டாலின் அரசுக்கு தூய்மை பணியாளர்கள் எச்சரிக்கை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் வீடு நொறுக்கப்பட்ட சம்பவம். விடியா திமுக ஆட்சியில் போதை பழக்கத்தால் இளைஞர்கள் அட்டூழியம் செய்து வருவதாகவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் பொதுமக்கள் ஆவேசம். தமிழ்நாட்டில் மின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான காம்பாக்ட் சப்ஸ்டேஷன் திட்டம் நிதி பற்றாக்குறையால் கிடப்பில் போடப்பட்ட அவலம். விளம்பரங்களுக்கு கோடி கோடியாக வீண் செலவு செய்யும் முதலமைச்சர் ஸ்டாலின் மக்கள் நலப்பணி என்றால் நிதி பற்றாக்குறை என பல்டி அடிப்பதாக மக்கள் கண்டனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானப்பட்டியில் மாரியம்மன் கோயிலின் ஆடி திருவிழா வெகு விமர்சை. கிராம தெய்வங்கள் மற்றும் மாவிளக்குகளுடன் வந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் அம்மனை தரிசனம் செய்து வழிபாடு. இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 50% உயர்த்திய அமெரிக்கா. ரஷ்யாவிடம் எண்ணெய் கொள்முதல் செய்வதால் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அடாவடி அறிவிப்பு. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் மற்றும் நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் ஆகிய கோயில்களில் ஆடி மாத பிரதோஷ விழா கோலாகலம். பிரதோஷ விழாவையொட்டி நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, பக்தர்கள் பரவசம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு நியாயமற்ற துரதிருஷ்டவசமான முடிவு என இந்தியா கண்டனம். தேச நலனை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என மத்திய அரசு உறுதி. அமெரிக்காவின் 50% வரியால் இந்தியாவின் 55% ஏற்றுமதி பாதிக்கப்படும் அபாயம். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்க கூட்டமைப்பு அச்சம். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. கோவை, நீலகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான 3ஆம் கட்ட மற்றும் இறுதிச் சுற்று கலந்தாய்வு இன்று தொடக்கம். ஐடி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ உள்ளிட்ட துறைகளுக்கான சேர்க்கையில் 50 முதல் 70% வரை இடங்கள் காலியாக உள்ளன. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் தக்காளி, பெரிய வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை உயர்வு. சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய் வரையும், பெரிய வெங்காயம் கிலோ 40 ரூபாய் வரைக்கும் விற்பனை.